بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இவரிந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய இந்த ஏக வல்லவனை போற்றி, அவனின் சலாமும் சாந்தியும் இருலோக போதகர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னலாரின் அடிசூர்களை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்லாஹு தாலா புனிதமான இந்த ஜும்மாவுன தினத்தின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேளையில் உண்மையின் மூமின்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் அன்பிற்குரிய மூமின்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, இந்த உலகத்தில் பரிபூர்ணமான இஸ்லாமியனாக வாழணும்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், ஒவ்வொரு செயலும் அவர் யாருக்காக செய்யணும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லுவாங்க: மன் அஹப்ப லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படுறார், ஒரு பொருளை நேசிக்கிறார், ஒரு பொருளை விரும்புகிறார், இந்த பிரியம் இது யாருக்காக இருக்கணும்? இது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்முடைய மனைவியை நேசிக்கிறோம், இந்த நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஏன்? என்னுடைய ரப் எனக்கு மனைவியாக ஆக்கியிருக்கிறான். அபுகலல் இல்லா, நீங்க யாரின் மீதாவது கோபப்படுறீங்களா, அந்த கோபம் கூட அல்லாஹ்வுக்காக இருக்கணும். உங்க மனைவி மீது கோபமா? என்ன காரணம்? எனக்கு சரியா சமைச்சு கொடுக்கல, இதுக்காக கோபம் கொள்ளக்கூடாது. தொழுகல்ல, இது கோபம். ஏன்? இது அல்லாஹ்வுக்காக ஏற்பட வேண்டிய கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கோபம் கூட உங்களுடைய நேசமாக இருக்கட்டும், உங்களுடைய கோபமாக இருக்கட்டும், இது யாருக்காக இருக்கணும்? இது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்போ ஒரு ஆளை நீங்க நேசிப்பதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், ஒரு ஆளை வெறுப்பதாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்கணும். இல்லா, நீங்க யாருக்காவது ஏதாவது நீங்க கொடுக்கறீங்களா, இதுவும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். மனால் இல்லா, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, இதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இப்படி இருந்தா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிப்பாங்க. இவர் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தாதான் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அப்பதான் இவர் பரிபூர்ணமான முஸ்லீம் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த உலகத்துல நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் கூட அது அல்லாஹ்வுக்காக செய்யணும். இன்னைக்கு நாம ஒரு ஆளை பிரியப்படுறோமா, இது அல்லாஹ்வுக்காக. யாரையாவது வெறுக்கிறோமா, இது அல்லாஹ்வுக்காக. யாருக்காவது கொடுக்கிறோமா, இது அல்லாஹ்வுக்காக. யாருக்காவது தடுத்து கொள்றோமா, இதுவும் அல்லாஹ்வுக்காக. இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான். ஒரு வீடு கட்டுறோமா, இது என்னுடைய ரப்புக்காக. என்னுடைய ரப்பை வணங்குவதற்காக நான் வீடு கட்டுறேன். ஒரு வாகனம் வாங்குறோமா, இது என்னுடைய ரப்புக்காக. எதுக்காக? சீக்கிரமா தொலை போயிடலாம், அதுக்காக வாகனம் வாங்குறேன். இங்க வாகனம் நம்முடைய தேவைக்காக தான், நம்முடைய சுயநலம் தான். இருந்தாலும் கூட அந்த சுயநலத்திலும் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம நினைக்கும் போது அது கூட நன்மையாக மாறுதுன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவியா சேர்ந்தாங்கன்னா அதற்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூட நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய மனோ இச்சையை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு கணவன் மனைவி சேர்வது, அந்த நிகழ்ச்சி கூட அதுக்கு கூட நன்மை இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்போ காரணம் கேட்கிறாங்க, யார சூழல்லாம் கணவன் மனைவி சேர்வது கூட நன்மைன்னு சொன்னா தங்களுடைய இச்சையத்தான் அங்க தனிச்சு கொள்றாங்க, அங்க எங்க இப்படி நன்மை வரும்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அந்நிய பெண்ணை நீங்க கூடுனீங்கன்னா அது ஹராமா போகுமா என்ன? அப்படி எல்லாம் உங்களுடைய ஹலாலான மனைவியோடு நீங்கள் உங்களுடைய இச்சையை தனித்துக் கொள்வதால் அதுக்கு கூட நன்மை. அப்ப என்ன காரணம்? அப்ப மனைவியோடு சேரும் பொழுதும் கூட அங்க நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். என்னுடைய ரப்புக்காக என்னுடைய மனோ இச்சையை நான் தடுத்துக் கொள்வதற்காக என்னுடைய மனைவியோடு சேருகிறேன். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான், அந்த துஆவை நம்முடைய மனைவியோடு சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி சேரும் பொழுதும் கூட இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம இந்த துஆனுக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் இந்த துஆவை எழுதிட்டு கொண்டு போயிடுறது. ஃபோன் போட்டெல்லாம் கேட்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. ஏன்? திருமணம் ஆயிடுச்சு, முதல் இரவு. இது முதல் இரவுக்கு மட்டும் ஓதக்கூடிய துஆவல்ல. இந்த ஹதீஸினுடைய விளக்கவரை எழுதுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் மனைவியோடு நீங்கள் சேரும் பொழுதெல்லாம் இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்கள் இருவரையும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நீ பாதுகாப்பாயாக, எங்கள் இருவர் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அப்ப எங்கெங்க அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். கணவன் மனைவி சேருவது கூட இது அல்லாஹ்வுக்காக இருக்க நம்முடைய மார்க்கம் சொல்லுதுன்னு வைங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்னங்க? அப்ப இஸ்லாம் சொல்லு, நீங்க ஒண்ணு யாருக்காக வாழுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க வாழுங்க. கோபமா? அல்லாஹ்வுக்காக. பிரியமா? அல்லாஹ்வுக்காக. கொடுப்பதா? அல்லாஹ்வுக்காக. தடுப்பதா? அல்லாஹ்வுக்காக. உங்களுடைய சிரிப்பா? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அழுகையா? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அப்ப இஸ்லாம் சொல்லுது, ஒரு முஸ்லீம் ஒண்ணு அல்லாஹ்வுக்காக வாழணும். நீ நம்ம அம்மால அப்படி வாழ முடியலங்க, நம்ம எப்படியாவது வாழணும். ஒண்ணு அல்லாஹ்வுக்காக வாழணும், வாழ முடியல, அல்ல நம்ம நமக்காக வேண்டியது வாழணுமா என்ன? நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, யாராவது நமக்காக வாழ்றோமா? எல்லாம் அடுத்தவங்களுக்காக. எல்லாம் பந்தாவை நினைக்கணுமா? இவர் கடல்ல இருப்பாரு, இவர் லோனுக்கு வாங்கி கார் ஓட்டிட்டு போவாரு, இவர் லோனுக்கு பைக் வாங்கிட்டு பணம் போற பந்தாவை பார்த்தா கேட்டா சொல்லணுமா? என்னங்க நான் பைக் வச்சிருக்கிறேன், கார் வச்சிருக்கேன், வீடு லோன்ல வாங்கி வீடு கட்டிருப்பாரு, பந்தாவா வீடு எவ்வளவு பெரிய வீடுங்க சொன்னோன்னு இவருக்கு சிரிப்பு வந்து, என்னங்க எப்படிங்க இந்த வீடு கட்டினீங்க? 1 கோடி தொட்டிருக்குமே, அதை ஏன் கேட்கறீங்க? வாங்குறதெல்லாம் பிச்சை எடுத்து கடன் வாங்கி கட்டிருப்பாரு. அவர் அந்த தோரணை கேட்கும் போது இவர் சொல்லக்கூடிய பதில் இருக்குத, அவர் தோரணையா கேட்கணும், என்னங்க 1 கோடி இருந்திருக்குமா? அதெல்லாம் நீங்க அப்படி அது ஒரு ஸ்டைல், ஒரு பந்தாவா பதில் சொல்லணும். இன்னைக்கு அப்படி, அதாவது இன்னைக்கு நம்ம நமக்காக வாழ்றது இல்ல, அடுத்தவன் நம்மள பாராட்டணும். எனக்கு எதுவெல்லாம் பந்தாவா ஆயிருச்சு, எதுவெல்லாம் பெருமையா ஆயிருச்சு. எங்க ஸ்கூல்ல சேர்த்தாலும் ஒரே படிப்பு தானே, ஒரே படிப்பு தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாலும் அந்த படிப்பு தான், சாதா நடுநிலையான ஸ்கூல்ல சேர்த்தா அந்த படிப்பு தான். இன்னைக்கு ஒரு விளம்பரம் காட்டப்படுது, இங்க நல்ல உயர்தரமான கல்வி கொடுக்கப்படுது, அது ஒரு பொய் விளம்பரம் இன்னைக்கு நமக்கு தெரியும். நீங்க கம்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தி விநாயகர் தான் இன்னைக்கு மக்கள்லாம் விரும்புறாங்க. இங்க 100க்கு 100 எல்லாம் படிச்சு பாஸ் ஆயிடுறாங்களா? நாம் 100க்கு 100 படிச்சு பாஸ் ஆயிடுறாங்களா? அல்லது வேலைமாலா இருக்கட்டும், ஃபேர்லைன்ஸா இருக்கட்டும், 100க்கு 100 பாஸ் ஆகுறாங்க, 100க்கு 100 ஜெயிக்கிறாங்க. எல்லாம் 1% 2% தான். நீங்க நம்மள ஏமாத்தி வச்சிருக்கீங்க, நமக்கே தெரியத்தான் செய்யும். கேட்டு பாருங்க, இதே மார்க் கம்மியா தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் வெளியில யாரும் கேட்கும்போது எங்க உங்க மகன் படிக்கிறாரு, 4 பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க, அது ஃபேர்லைன்ஸ்ல படிக்கிறாங்க, அது வேலைமால படிக்கிறாங்க, சக்தி விநாயகர்ல ஃபீஸ் அதே மாசத்துக்கு எவ்வளவு வருங்க, வருஷத்துக்கு எடுத்தா 1.5 லட்சம் தாண்டும். இப்படி நமக்கு சொல்றதுக்கு அவன் எதிர்பார்க்கிறோம். யாராவது கேட்கணும், உங்க 2 வயசு பிள்ளை, அது 35,000 கட்டி பக்கத்துல 2 வயசு பிள்ளைய, இவர் அத்தாமானு கூட இருக்கணும். 2 வயசு பிள்ளை எங்க படிக்குது, அந்த பிள்ளைக்கு பஸ்ல உட்கார கூட தெரியாது, அதுக்கும் சீட் கண்டுபிடிச்சிருக்காங்க.
2 வயசு பிள்ளை எப்படி உட்கார்ந்து போகணும் வாகனத்துல, அதுக்கும் தனி சீட் உருவாக்கப்பட்டிருக்குது. 2 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஏன் அத்தா அம்மாவால பார்க்க முடியல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, 35,000 வருஷத்துக்கு ஃபீஸ் யாருக்கு? 2 வயசு குழந்தைக்கு. இவரை விட்டு இந்த குழந்தை தூரமாவே இருக்குது. நாளைக்கு பெருசா வளர்ந்த பிறகு அந்த குழந்தை யாருக்கு பிரியப்படும்? நம்மளையா நேசிக்கும்? ஏமா நீ 2 வயசுல தூரமாக்கிட்டிய, அது வாத்தியார பிரியப்படுற அளவுக்கும் ஆயாமாவை நேசிக்கிற அளவுக்கு நீங்க நம்மள பிரியப்படாது. ஏனுக்கு 2 வயசுல நம்ம 2 வயசு குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டோம். ஏன் நம்மளால பராமரிக்க முடியல. இன்னைக்கு எல்லாரும் புலம்புறாங்க, அசத்து என் பையன் என்ன மதிக்கிறது இல்ல, என் பொண்ணு என்ன மதிக்கிறது. ஏன் எப்படி மதிக்கும் கேட்டேன். நீங்க 2 வயசு நீங்க தூரமாக்கிட்டீங்கல்ல. உங்களுடைய குழந்தைக்கு 2 வயசுல நீங்க சோறு ஊட்டணும், அன்பை கொடுத்து. அது யாரு ஊட்டினாங்க? ஆயாமா ஊட்டிச்சு. நம்மளால கொடுக்க முடியல. 2 வயசுல நீங்க அந்த பெண்ணை, அந்த குழந்தைய நீங்க சுத்தப்படுத்தணும். அசுத்தமானா நீங்க நாம சுத்தப்படுத்தல, யாரோ சுத்தப்படுத்தினாங்க. நம்ம அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் யாரை கேட்டாலும் இவர் பந்தாவா வார்த்தை இருக்கணும். எல்லாம் வாகனமா இருக்கட்டும், வீரா இருக்கட்டும், ஒரு திருமணத்தை செய்யறோமா எல்லாம் ஆடம்பரம், எல்லாம் என்ன செய்யணும், யாராவது புகழணும். இது சொல்றாரு, இங்க என் கல்யாணத்தை யாரும் மறக்க கூடாதுங்க. என் மக கல்யாணத்தை எது வரைக்குமா அவரும் ஆடம்பரம் பெருசா செஞ்சாராம், யாரும் மறக்க கூடாதுங்க. மறப்பதற்கா கல்யாணம்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இவர் சொல்றாரு, என் வீட்டு திருமணத்தை யாரும் மறந்துடக்கூடாது. அவ்வளவு உயர்தரமான சாப்பாடு, அவ்வளவு உயர்தரமான இடத்துல திருமணம், அத்தனை லட்சம் செலவு. இன்னைக்கு நம்ம எது செய்தாலும் ஒண்ணு நமக்காகவும் வாழல, அல்லாவுக்காகவும் வாழல. யாருக்காக வாழ்றோம்? யாரோ 4 பேர் பாராட்டணும், 4 பேர் என்ன செய்யணும், நம்மள பெருமையா நினைக்கணும். எங்க இன்னைக்கு எது கூட பெருமையா ஆயிருச்சுன்னா, நோய் கூட பெருமையா ஆயிருச்சுங்க. நோய்க்கு மருத்துவம் பார்க்கணும், இன்னைக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்குது. ஜிஹெச்ல ஃப்ரீயா மருத்துவம் தேடி போவோமா? இவர் அப்போல்லாவுக்கு போனா எங்க போனீங்க? என்ன அது மெட்ராஸ் இல்லைங்க, இவ்வளவுங்க செலவு. அவர் அப்போல்லோ போறது பெருமையா சொல்றாரு. நோய் இன்னைக்கு நம்ம ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம அல்லாட்ட துவா கேட்டு நம்முடைய நோய் குணமாகும். எங்க போனாலும் நோய் குணமாகும். நீ நம்ம எதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்? நம்மள்ட்ட இன்னைக்கு பணம் காசு கூடுற உடனே என்னுடைய காசை கொண்டு மெட்ராஸுக்கு போயிட்டேன்னு சொன்னா நோய் குணமா போயிடும். ஒரு சின்ன நோய்க்கு கூட இவர் 1000 கணக்கில் செலவு செய்யறாரு. எனக்கு அதான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது, அவர் மெட்ராஸுக்கு போயிருக்காராம். மருத்துவர்கள் சொல்றாரு, அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, பார்த்தா முன்னாடி யார் வந்து உட்காந்துருக்கிறான், ரஜினிகாந்த் வந்து உட்காந்துருக்கிறாரு, ஸ்டாலின் வந்து உட்காந்துருக்கிறாரு கியூவில். அது மாதிரி இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இன்னும் என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் நோய் வராங்க, அந்த அவ்வளோ பெரிய டாக்டர்கிட்ட பார்க்க வராங்க. இப்படி ஈக்குவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நோய் கூட, சின்ன நோய் கூட நம்ம உயர்தரமான இடத்துல காட்டினா தான் அது ஒரு பெருமை. 4 பேர் கேட்டா உங்க குழந்தை எங்கெங்க பிறந்துச்சு, இவர் ஜிஹெச்ல பிறந்த சொல்ல வைக்கப்படுறாரு. யோசிச்சுட்டே இருப்பாரு, இதுன்னு தப்பா நினைப்பாங்களோ. இவர் சொல்லிட்டாரு ஜிஹெச்ல, நீங்க அங்கேயா போனீங்க? அவர் கேட்கிற, இவர் நல்லா சொன்னாலும் கூட கேட்கிற மாதிரியா கேட்பாரு, அங்கேயா போனீங்க இருந்து எவ்வளவு செலவு செய்வாரு? தனியாருக்கு போய் 50,000 செலவு செய்வார் டாக்டருக்கு. ஆனா குழந்தை பிறந்த உடனே ஹகீக கொடுப்பதுக்கு யோசிப்பார். மார்க்கம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது, பெண் குழந்தையா இருந்தீங்க, ஒரு குழந்தைக்கு நீங்க பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு ஹகீகா கொடுங்க, 2 ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடு நீங்க ஹகீகா கொடுங்க. 7ஆம் நாள் கொடுப்பது ஏற்றம். ஹகீகா கொடுக்கப்பட்ட குழந்தை காலம் முழுக்க அல்லாஹ் தஆலா சோதனை விட்டு பாதுகாப்பான். நமக்கு அந்த சுண்ணத்து பெருசா தெரியல. டாக்டருக்கு 50,000 செலவு செய்வோம், கொடுப்பதற்கு தயார். நீங்க குழந்தை பிறக்க முன்னாடி நீங்க நியத்து வைங்க, என்னுடைய குழந்தைக்கு நான் சுன்னத்தான முறையை ஹகீகா நிறைவேற்றுவேன். அல்லாஹு தஆலா சுகப்பிரசவத்தை நம்முடைய மனைவிக்கு கொடுப்பான். அந்த இனம் நமக்கு தூரமா போயிருச்சே. நான் தனியாருக்கு போவேன், 40,000 செலவு செய்வேன், வட்டியை வாங்கி கொடுத்து என்ன செய்யறாரு, குழந்தைய வாங்கிட்டு வர. இதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறேன், என்னங்க எனக்கு என்ன கவர்மெண்ட்ல குழந்தை பிறந்துச்சு, எனக்கு 12,000 ரூபா கொடுத்தாங்க பாத்தீங்களா, போய் காசையும் வாங்கிட்டு வர. குழந்தையும் பெற்றுட்டு 12,000 காசு வாங்கி, இன்னைக்கு நம்மால் என்ன, இவர் குழந்தையும் பெருத்துட்டு தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆபரேஷன், தனியார் போனோடனே 190% அவ்வளவுதான், கிளிக்க தான் செய்வாங்க. ஆபரேஷன் தான், ஆபரேஷன் பண்ணி 40,000 ரூபாய் செலவு செய்து நம்முடைய மனைவியை நோயாளியா ஆக்கி கடனாளியா ஆக்கி செலவு செய்து குழந்தை பெற்றெடுத்துட்டு வராரு. 2 குழந்தையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல 3ஆவது குழந்தை பெற முடியாது, தொடர்ந்து ஆபரேஷனா இருந்தா. அப்ப இதெல்லாம் ஒரு கௌரவமாங்க, கண்ணியமாங்க, இதெல்லாம் பெருமையா? இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு போனா மருத்துவமனையில் இந்த மாத்திரை வாங்குற இடத்துல ஒருத்தர் மஞ்சள் பை வச்சுட்டு நிற்கிறார். சுகர் பேஷண்டா, மாத்திரை கொடுக்குறாங்க, பை நிறைய வாங்கிட்டு வர. நல்லா பாதுகாக்கிறது போன சூழ்நிலையை விட்டு மஞ்சள் பை நிறைய மாத்திரை. அப்போ அவர்கிட்ட பேசும்போது, என்னங்க எனக்கு இது இருந்துங்க பாய், சுகருக்கு பாய் மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்கீங்க? அது எங்க 30 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியேவா? இந்த பையில தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். மஞ்சள் பை நிறைய மாத்திரை, 30 வருஷமா சுகர் பேஷண்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நோய் குணமாகலை.
அப்ப எத்தனை வருஷம் அல்ல நோயை கொடுக்காம 30 வருஷமா நோயாளி. அப்ப மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, நோய் குணமாகல. ஆனா சொல்ற வார்த்தை பந்தாவ சொல்றாரு. அதெல்லாம் இன்னைக்கு காசு பணம் வந்துட்டாலே நோய் வந்துடுங்க. அது பணக்காரருக்கு அழகு என்ன? நோய் வந்தா தான் அவர் பணக்காரர். இது இப்படி ஒரு பெருமை. நோய் வந்தா தான் பணக்காரன். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு நோய் அல்லாஹ் கொடுத்த சோதனை. இந்த நிலப்பாடு போய் அல்லாஹ் காசு பணத்தை கொடுக்குறாருல, நோயும் சேர்த்து கொடுத்துறான். அப்ப நம்ம பணக்காரன் அர்த்தம். இப்படி ஒரு தப்பா வழங்குறார். அப்ப நம்ம எதை செஞ்சாலும் நம்ம எதுக்காக வேண்டி செய்யறோம்? அடுத்தவன் புகழணும், அடுத்த நம்மளை பாராட்டணும். திருமணமா அடுத்தவர் பாராட்டணும். நான் நோயாளியா அடுத்தவர் பாராட்டணும். அப்ப இன்னைக்கு நாம நமக்காகவும் வாழல, அல்லாஹ்வுக்காகவும் வாழல. அப்ப இன்னைக்கு இது தொடர்ந்து இருக்குது எல்லா விஷயத்திலுமே. இன்னைக்கு உலக விஷயங்கள் மாறி கடைசி என்ன ஆகி போச்சுன்னா, வணக்க வழிபாடுகள்ல கூட இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய சூழ்நிலை போய் இன்னைக்கு பிறர் பாராட்டணும், என்ன தொழுகையாளின்னு சொல்லணும், என்ன ஹாஜின்னு சொல்லணும், நான் எனக்கு குர்பானி கொடுக்குறேன்னு தெரியணும், ஜகாத் கொடுக்கணும்னு தெரியணும். இந்த ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இங்கே அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் சொன்னாங்கன்னா, லா தகூமு ஸாஆ, உலக அழிவு நாள் ஏற்படாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலக அழிவு நாளுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, ஹத்தா யதபாகன் நாசு பில் மசாஜித். அன்னைக்கு வரக்கூடிய மக்கள் விஷயம், கடைசி காலத்தில் வரக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய பள்ளிகளை கொண்டு பெருமை அடிப்பார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளி வாசலை கட்டுவது கொண்டு கூட பெருமை அடிப்பார்கள். அப்ப என்ன, பள்ளி வாசலை அலங்கரிப்பார்கள். அலங்கரித்து விட்டு நிர்வாகிகள் சொல்லுவாங்க, எங்களுடைய காலகட்டத்தில் 1 கோடிக்கு பள்ளிவாசல் கட்டினாங்க. இந்த பெருமைக்காக பள்ளிவாசல் கட்டப்படும். இன்னைக்கு பள்ளிவாசல் பெருகி இருக்கிறாங்க எல்லாமே. இன்னைக்கு பாருங்க, எந்த ஒரு பள்ளியும் எடுத்துக்கங்க, நவீன காலத்தில் கட்டப்படக்கூடிய பள்ளிகள் எல்லாமே 1 கோடிக்கு குறையாம தான் கட்டப்பட்டிருக்கும். ஆனா தொழுகிறது என்ன, வெறும் ஒரு சப்பு கூட இருக்காது, 10 பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா பள்ளியை பார்த்தா 6 கோடி 5 கோடி செலவு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது கியாமத்தின் அடையாளம், பள்ளிகளை கொண்டு கூட பெருமை அடிப்பார்கள். எங்க பள்ளி 5 கோடியில கட்டப்பட்டிருக்குதுங்க, எங்க பள்ளி இமாம் நல்ல திறமையான பேச்சாளருங்க, எங்க பள்ளியுடைய இமாம் அற்புதமான கிராத் ஓதக்கூடியவருங்க என்று பள்ளியை கொண்டு பெருமை தேடுவார்கள். அப்போ வணக்கம் செய்யக்கூடிய பள்ளி கூட பெருமை அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். எந்த ஊருக்கு போனாலும் சரிதான், பார்த்தா தனிப்பட்ட ஒரு பள்ளி நிற்குது கோடி கணக்கில். சமீபத்தில் கூட நம்ம நெடுங்கண்டத்துக்கு போன நோம்பில் போகும்போது பார்த்தா அந்த பள்ளி வாசலை சுமார் 13 வருஷம் கட்டினாங்களாம். இத்தனை கோடி, 6.5 கோடியில் 13 வருஷம் கட்டப்படுது. நாங்கள் ரமலான்ல அசர் தொழுகையை தொழுது அந்த பள்ளியில தொழுது பார்த்தா சப்பு ஒரு சப்பு கூட இல்லை. பள்ளி என்ன, கீழ்த்தலம் மேல்தலம் 3வது தளம் கூட இருக்குது. ஆனால் ரமலான்ல கூட ஒரு அசர் தொழுகையில கூட ஒரு சப்பு பூர்த்தியாகிற. அப்ப இந்த பள்ளி யாருக்காக? இப்படித்தான் எல்லா பள்ளிகளும் கட்டப்படுது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இன்னைக்கு என்னன்னா, அப்போ கியாமத்துக்கு அறிகுறி என்ன, பள்ளி, அதாவது பள்ளிகளை கூட கொண்டு கூட பெருமை அடிப்பார்கள், எங்க பள்ளி பெரிய பள்ளி. அப்ப அசல் நோக்கம் தப்பி போகுது. அப்ப இன்னைக்கு எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பெருமை வந்துருச்சு. எது செய்தாலும், ஹஜ் செய்தாலும் பெருமை, என்ன நல்ல காரியம் செய்தாலும் கூட அதுல ஒரு பெருமை வருது. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், நீங்க செய்யக்கூடிய செயல்கள், அல்லாஹ் தஆலா குர்பானி சம்பந்தமாக சொல்ல வரும்போது அல்லாஹ் சொல்றான், லயனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்கள, அந்த குர்பானியுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. இதுதான் என்ன தொடும். அல்லாஹ் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய ஆடோ மாடோ நம்ம பெருசா இருக்குதா, நல்ல கொளுத்துதா, இது அல்லாஹ் பாக்குறது இல்லையா. அல்லாஹ் எதை பாக்குறானா, வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தை தான் நான் பாக்குறேன், உங்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இன்னைக்கு குர்பான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு குர்பானை கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. என்ன தப்பி போகுதுன்னு இன்னைக்கு வரக்கூடிய சோதனைகளை பாருங்க. என்னெல்லாம அமைப்பு புழுக்கிறாசுங்கிறாங்க, என்னெல்லாம சொல்றாங்க, திடீர்னு நிப்பாட்டிடுறாங்க. சமீபத்தில் 10 நாளா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மாடுகள் சிறைபிடிக்கப்படுது. சமீபத்தில் மும்பையில மாடு அறுக்கக்கூடாது, இன்னைக்கு அதுக்கு நீதிமன்றத்தில் போட்டு அதுக்கு தடுப்பு வாபஸ் வாங்கிட்டாங்க, அறுத்துக்கலாங்கிற. இப்ப இன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்பு பாத்தீங்களா. இன்னைக்கு மாடு அறுக்க முடியாது, ஆடு அறுக்க முடியாது, இன்னைக்கு தடை வாங்குறாங்க. வர வழியில ஏதாவது அமைப்பு தடுத்துறது. இவ்வளவு சோதனைகள் சமீப காலத்துல. ஒரு இஸ்லாத்தினுடைய கடமையை செய்வதற்கு இத்தனை தடைகள் வருது. என்ன காரணம்? நம்மள்ட்ட சில குறைபாடு ஏற்படுதுன்னு தெரியுது. இத்தனை ஆண்டு காலம் செஞ்சாங்கல்ல, இப்பயே அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான். நம்முடைய எண்ணங்கள் மாறுது. குர்பானிங்கிறது ஒரு அமல், ஒரு கடமை தான். இன்னைக்கு நாம எதுக்கான செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதுலயும் பெருமை வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா 20,000 ரூபாய்க்கு ஆடு, பெரிய ஆடை வாங்கிட்டு வர்றாரு. இவர் கேட்கும்போது இவர் கேட்கணுமா, எவ்வளோக்குங்க? எங்கேயுமே தேடி கிடைக்கலங்க, 20,000 நெருக்கத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவர்கிட்ட 5,000 தொழுகை இல்லை.
5 நேர கடமையான தொழுகை கிடையாது. தன்னுடைய குழந்தைக்கு ஹகீகா கூட கொடுக்கல. இன்னைக்கு அவர் எதை தூக்கிட்டு வராரு? பெருநாள் வந்த உடனே பெரிய ஆட்டை பிடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போறாராம். சாயங்காலம் பார்க்கலாம் அந்த தோரணை காட்டுறது, என் ஆடு பெருசா உன் ஆடு பெருசா, இதையும் நல்லா எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்க, எத்தனை ஆயிரம், எவ்வளவு பெருசு, என்ன கும்பு நல்லா எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, என் ஆட்டை அவர் விசாரிக்கணும், அவர் விசாரிக்க வச்சிருவார் போல இருக்குது. முன்னாடி வந்து காட்டி எனக்கு கேளுங்க, எங்க கேட்காம இருக்கிறீங்க, அப்போ கேட்டாது எனக்கு நல்லா இருக்கும், 4 பேர்த்த கேட்டால் நீங்க சொல்ல முடியும், அப்படி எதிர்பார்க்கிற. அதுல ஒரு பெருமையை பந்தாவனுக்கு நம்ம தேடுறோம். இஸ்லாம் இது எதிர்பார்க்கல. அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறான். உங்களுடைய இஹ்லாஸான எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய கொடுக்குறோம், நம்முடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்குதுன்னு தெரியுது. நீங்க நம்ம 5 நேரம் தொழுகிறது பரந்து தானங்க, அதை நாம நிறைவேற்றாம ஒரு வாஜிபான இன்னைக்கு குர்பானியை தூக்கி நம்ம நிறுத்துறோம் சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தொழுக தெரியாது, எப்படி அறுக்கணும் தெரியாது, ஆடு மட்டும் முன்னாடி வீடு பெருசா நிக்குது. இப்ப என்னக்கான ஒரு வளமையான பரலை விட்டுட்டோமே, இன்னொரு வாஜிபை மட்டும் தூக்கிட்டு நிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்குது. அதனால இன்னைக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கறோங்கிற எண்ணம் உள்ளத்துல வரணும். நம்ம யாருக்காக வேண்டியும் கொடுக்கல, அடுத்தவர் பாராட்டணும், கொடுக்க கூடாது. நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு கண்டிக்குதுன்னா, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க தொழுகிறீங்க, மன் ஸல்லா யுராயி, யாராவது அடுத்தவர் பார்க்கணும்னு தொழுதார்னா அவர் பக்கத்து அஷ்ரகன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இணை வைத்து விட்டார். நீங்க சிலைகளை வணங்கினா மட்டும் இணை வைப்பு இல்லைங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அங்கங்க நடக்குது, இன்னைக்கு விநாயகரை வச்சு கும்பிடுறாங்க, இது மட்டும் இறைவன சிலை வணக்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி எதை குறிப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மனதால் நீங்க ஷிர்க் செய்யாதீங்க, உங்களுடைய தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் தொழுகுங்கள், உங்களுடைய குர்பானி அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் கொடுங்கள். அடுத்தவன் பார்க்க நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா பக்கத்து அஷ்ரக, நீங்க இணை வச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட சொன்னாங்க, பயந்து சொன்னாங்களாம் சஹாபாக்கள்கிட்ட, பின்னால் வரக்கூடிய உம்மத்தை அல்லது இந்த உம்மத்தை நான் பயப்படுறேன், இன்னி அஹ்வஃபு மா அகாஃபு அலை, உங்கள் மீது நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறது என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப பயப்படுறது ஷிர்குல் ஐஸன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசான ஷிர்க்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் தெரியாது, மறைமுகமான லேசான ஷிர்க்கை நான் என்ன செய்யறேன், இணை வைப்பை நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்போ லேசான இணை வைப்பனை என்னன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அர்ரியா முஹஸ்ஸிதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவருக்காக வேண்டி செய்வார், இதுவும் இணை வைப்பு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட பயந்து இருக்கிறாங்க, நீங்க ஷிர்க் செஞ்சிடாதீங்க, இணை வைத்திராதீங்க, உங்களுடைய அமலை நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நீங்க செய்யுங்க, யாருக்காக வேண்டி மட்டும் நீங்க செய்யாதீங்க, அடுத்தவர் பாராட்டுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பக்கத்து அஷ்ரக, நீங்க இணை வைத்து விட்டீர்கள். இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல காரியம் செய்ய போய் அது இணை வைப்பா மாறிடுச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய நஷ்டங்க. குர்பானிங்கிறது நல்ல காரியம்தான், தொழுகுங்கிறது நல்ல காரியம், ஆனா இதை செய்ய போய் நாம நாளைக்கு ஒரு நஷ்டவாளி ஆயிட்டோன்னு வைங்க, ஷிர்க் வச்சவரானிக்கு நம்ம ஆயிட்டோம், இவ்வளவு பெரிய குற்றவாளியா போயிடும். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மறுமையில ஒரு அழைப்பாளர் சொல்வாராம், பனாதா முனாதி, அழைப்பாளர் அழைப்பார், எல்லாம் எழுப்பப்பட்டு மறுமையினால அல்லாஹ் அழைப்பான், அல்லாஹு தால ஒரு வானவர் கொண்டு அழைக்க விடுவானா, சத்தம் போட்டு கூப்பிடுங்க. யாராவது தன்னுடைய வணக்கத்துல யார் அல்லாஹ் அல்லாத ஆளை இணை அதாவது சேர்த்து கொண்டாரோ, அல்லாஹ் செய்ய வேண்டிய அமலை, மன் அமில அமலன், அது அல்லாஹ் செய்ய வேண்டிய அமலை யாருக்காக வேண்டி செய்தார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் அவர் என்ன செய்யட்டும், அந்த அமலை அவரிடமே போய் நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் சொல்வார் அந்த வானவர். எனக்காக வேண்டி தொழுதிருந்தா என்கிட்ட வரட்டும், எனக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருந்தா என்கிட்ட வரட்டும். அவர் யாருக்காவது உலகத்துல அடுத்தவர் பாராட்டணும், என் பக்கத்து வீட்டுக்காரர் பாராட்டணும், என் எழுத்து வீட்டுக்காரர் பாராட்ட, என்ன யார் எல்லாரும் ஹாஜின்னு சொல்லணும், இதுக்காக வேண்டி செய்தாரா, இவர் யார்கிட்ட போய் நன்மையை தேடட்டும், அவர் யாருக்காக வேண்டி செய்தாரோ அவர்கிட்ட போய் இந்த நன்மையை தேடிக்கொள்ளட்டும் அந்த அழைப்பாளர் சொல்வாராம். இந்த நஷ்டவாளி நம்ம ஆளாகணுமாங்க, யோசிச்சுப்பாங்க எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்ம உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுமே நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். அந்த அடிப்படையில் நம்ம வரக்கூடிய இந்த குர்பானுடைய காரியம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் போது என்ன, இது வந்து இந்த குர்பான் இருக்குது, இது நம்முடைய வாகனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு மறுமையினுடைய வாகனம் என்ன, சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் நம்ம சுமந்து செல்லக்கூடிய வாகனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்தஷ்ரிஃபு லஹாக்கும், உங்களுடைய குர்பானை நீங்கள் கண்ணியமாக நீங்கள் வாங்குங்கள், கண்ணியப்படுத்துங்கள், கண்ணியமான பிராணி நீங்க கொடுங்க, அழகான பிராணி. ஏன்னா ஃபைன்னஹா அலா சிராத்தி மதாயாக்கும், நாளைக்கு வாகனம் இது உங்களுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல உங்களுடைய வாகனமாக வரப்போகுது, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணி தான், இறைச்சி தான், அந்த குர்பானி ஆடு தான், மாடு தான், ஒட்டகம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம். அப்போ இந்த இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த
குர்பானி நாளைக்கு நம்முடைய வாகனம். இன்னைக்கு நம்ம வாங்கும்போது இந்த அடிப்படையில் பார்க்கணும். நம்முடைய வாகனம் நம்ம உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு ஆசைப்படுறோம். நம்முடைய வாகனங்க உலகத்தினுடைய வாகனம். இன்னைக்கு யாராவது சைக்கிள் ஓட்ட விரும்புவோமா? யோசிச்சு பாருங்க. சைக்கிள் நினைச்சாவது பார்ப்போமா? வாகனம் தானே, சைக்கிள் ஒரு வாகனம் தான், டிவிஎஸ் 50 ஒரு வாகனம் தான். இன்னைக்கு யாராவது விரும்புவோமா? எனக்கு நானே யதார்த்தமாக சைக்கிள் ஓட்டினேன். ஒருத்தர் கேட்குறாரு, அஜித் நீங்கள் எல்லாம் அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் பைக்கு காரெல்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ போய் நீங்கள் அப்போ அவருக்கே பிடிக்கல. நம்ம ஓட்டினாலும் கூட அவர் மாதிரியா பார்க்குறாரு. எதுக்கு அஜித் நீங்கள் எல்லாம் சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு நம்ம ஓட்டிடுவோமா? வாகனம் தானே அது. சரி அதை விடுங்க, டிவிஎஸ் 50 அது ஒரு வாகனம் தானே. ஒரு நேரத்தில் அதுதான் நமக்கு வாகனமாக இருந்துச்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி. இப்போ அதை ஓட்டிட்டு போனால் நம்ம போனாலும் கூட 10 பேர் கேட்டுருவான், என்னப்பா என்ன எப்படி இருந்தீங்க, எப்படி ஆயிட்டீங்களா, நீங்கள் நல்ல வாகனமெல்லாம் வச்சுருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண லோக்கலில் போய் ஓட்டுறீங்க. நம்ம ஓட்டினாலும் அடுத்தவர் விரும்ப மாட்டார். இப்போ நீங்கள் நம்ம எதை விரும்புகிறோம்? இல்லை உயர்தரமான பல்சராக இருக்கணும், லேட்டஸ்ட்டாக அட்வான்டேஜ். சில பேருக்கு பார்த்தா மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம். ஏன்னா அட்வான்டேஜ் கூட்டிகிட்டே இருக்குதுல்ல. எனக்கு நேத்தானங்க அப்போ இல்லை இன்னைக்கு கூடுதலாக போட்டிருக்காங்க, இதை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் கூடுதலாக இருக்குது, இன்னைக்கு இதே எவ்வளோங்க, அது 1 லட்சங்க. போனதில் அது 50,000 வாங்கினேன், சும்மா ஒரு 5,000 கம்மியாக கேட்டாங்க, கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஒன்று எடுத்துக்கிட்டேன். 5,000 போகிறது பெருசாக தெரியலை. என்ன காரணம்? கொஞ்சம் கூடிருச்சு. ஏன் காலங்கள் போக போக நம்முடைய வாகனம் வந்து அழகா இருக்கணும் விரும்புகிறோம், உலகத்தினுடைய வாகனம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு உங்களுக்கு மறுமையினுடைய வாகனம், நீங்க அழகா இருக்க நீங்கள் விரும்புங்கள், அழகான வாகனத்தை நீங்கள் வாங்குங்கள். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திங்க வேகமாக போகலாம், அலங்காரமான வாகனம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஆச்சரியம்னா, நம்முடைய நபியை விட யாரும் ஏழை அல்ல. இந்த உலகத்தில் யார் அப்படி வாழ போறதும் இல்லை, வாழவும் முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு நபி நாயகம் ஸல்லல்லாஹு. ஆனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினீன யுல்லாஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார்கள். சரி, நம்ம நாயகத்தை விட ஏழையா போயிட்டோமாங்க. நாயகத்தினுடைய மாச கணக்கில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஏழையான நாயகம் 10 வருஷம் குர்பானி கொடுத்தார்கள். இன்னைக்கு நாம காசுல மிதக்கிறோம் ஒரு சிலர், ஆனால் குர்பானி கொடுக்க மனசு இல்லை. இந்த அளவுக்கு மார்க்கம் கடுமையாக சொல்லுதுன்னா, ஒருத்தர் குர்பானி கொடுக்க கடமையாகி குர்பானி கொடுக்கலன்னு வைங்க, இவர் அந்த பெருநா முடிஞ்சு அந்த குர்பானி காசு தர்மம் பண்ணணுமா? கடமை அவர் மீது கடமை. அதாவது ஒரு வாகனத்தை வாங்கி, அதாவது ஒரு குர்பானி பிராணியை வாங்கி இவரை தர்மம் பண்ணணுமா? ஏன் இவர் மீது கடமை ஆயிருச்சு. அதாவது நம்முடைய இமாம்கள் சொல்லுவாங்க, யாருக்கு அதாவது குர்பானி கடமைன்னா ஜகாத் யார் மீதெல்லாம் கடமையோ, சுமார் எவ்வளோ 200 திர்ஹம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அதாவது 612 வெள்ளி அவ்வளோ மதிப்பு இருந்துச்சுன்னு வைங்க ஒருத்தட்ட, இவருக்கு ஜகாத்து கடமை. இன்னைக்குள்ள மதிப்பு, இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி வந்து 40 ரூபான்னு வைங்க, 612 கிராம் சுமார் 25,000 வருது. இவற்றை 25,000 சேமிப்பு இருந்துச்சுன்னா இவர் குர்பானி கொடுக்கறது கடமை, மற்றவங்களுக்கெல்லாம் சுன்னத். இன்னைக்கு என்னன்னா கடமையானவங்க விட்டுறாங்க, ஏழைய இவருக்கு காசுக்கு வெளியில இவர் இந்த கடனை வாங்கி குர்பானி கொடுக்குறாரு. மார்க்கம் இதையும் விரும்பல, கடன் வாங்கி குர்பானி கொடுக்க சொல்லல. ஆனா இவருக்கு என்ன, இவருக்கு வாஜிப் அல்ல, இவர் விரும்பினா செய்யலாம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க, விரும்பினா செய்யலாம். கடமை யாருக்கு? யாருக்கு 25,000 ரூபாய் இவருக்கு சேமிப்புல இருக்குதுன்னு வைங்க, இவருக்கு ஜகாத்தும் கடமை, இவர் குர்பானியும் கொடுத்தாகணும். அடுத்து என்னன்னா, குர்பானில் சில விஷயங்கள் நம்ம விளங்கிக்கிறணும். குர்பானில் சொல்லக்கூடிய சில சட்டங்கள், சில மசாயில்கள், நீங்கள் நம்ம குர்பானி கொடுக்குறோம், நம்ம பல பேருக்கு சட்டங்கள் தெரியாமல் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, குர்பானி கொடுக்குறவங்க ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா ரா ஹிலால துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய பெரிய நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதிலிருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டாம், ஃபலா யமுஸ்ஸு ஷஅரஹு வா அல்ஃபாரஹு, அவங்களுடைய முடிய நகத்தையே வெட்ட வேண்டாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம் ஷரீஃப்ல எல்லா கிதாபுலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்போ வந்து குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இவர் யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்குறாரோ, யார் மீது நியத்து வைத்தாரோ அவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நகத்தையோ முடிய விட்டக்கூடாது இவர் குர்பானி கொடுக்குற வரைக்கும். பிற 1லிருந்து இவர் 10 அன்னைக்கு இப்போ குர்பானி கொடுக்கலாம், 11 கொடுக்கலாம், 12 கொடுப்பார். எதுவரை குர்பானி கொடுக்க அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நகத்தையோ முடிய விட்டக்கூடாது. ஆனால் இது ஹனஃபி மதஹப் பிரகாரம் வந்து தெரியாமல் வெட்டிட்டாரு, குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் வெட்டாமல் இருக்க சுன்னத்து, நிர்பந்தமாக வெட்டுறாரு. ஆனால் அதே நேரத்தில் சில இமாம்கள் சொல்லுவாங்களா ஹராம்னு சொல்லுவாங்களாம். வேற 1லிருந்து குர்பானி கொடுக்கக்கூடியவர் இவர் குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகத்தையும் முடியும் வெட்டுறது ஹராம். ஒரு சில இமாம்கள் ஷாஃபி மதாபின் பிறார் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்களாம் ஹராம்னு சொல்லுவாங்க, அதாவது மக்ரூ தன்சீன்னு சொல்லுவாங்களாம், மக்ரூ. அப்போ வேற 1லிருந்து குர்பானி கொடுக்க வரைக்கும் இவர் நகத்தையே முடிய வெட்டுறது அது மக்ரூஹுல சேரும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க மக்ரூ.
ஆனால் நம்முடைய ஹனஃபி மதஹப் பிரகாரம் வெட்டாமல் இருக்கிறது பேணுதல், முஸ்தஹப்னு சொல்லுவாங்க. வெட்டாமல் இருக்கணும். குர்பானி கொடுக்குற வரைக்கும் நகத்தை முடியையோ இவர் யாருக்காக நியத்து வைத்தாரோ அவர் என்ன செய்யக்கூடாது, நகத்தை முடிய வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் குர்பானி கொடுக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்க, நீங்கள் அருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அறுக்கிறது சுன்னத்தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அறுப்பாங்க. அதான் ஹதீஸ். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அறுத்துருக்குறாங்க, இப்படி குர்பானி கொடுத்துருக்காங்க, அதான் ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடை பிடிச்சாங்க ஒரு பெருநாள் அன்னைக்கு. 2 ஆடு, கொம்புள்ள வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு ஆடு, நல்ல கொம்புள்ள ஆடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அறுத்தாங்க. எப்படி அறுத்தாங்க, கிப்லாவை நோக்கி படுக்க வைத்து தன்னுடைய காலை, அதாவது தன்னுடைய காலை கொண்டு அதனுடைய கழுத்தில் அமைக்கி பிடித்து அறுத்தார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், முன்னாடி துவா ஓதிக்கிட்டாங்க. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய ஃபதர ஸமாவாத்தி வல் அர்தி ஹனீஃபா, அந்த துவா ஓதிக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாதான் ஆச்சரியம். ஸல்லல்லாஹு இந்த ஆடை அறுக்கும்போது சொன்னாங்களாம், அல்லாஹும் யா இறைவா ஹாதா அன்னி, இந்த ஆட்டை நான் எனக்காக வேண்டியும் கொடுக்குறேன். இன்னொரு ஆட்டை அறுக்கும்போது சொன்னாங்களாம், வ அம்மன் லம் யுலஹா மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஏழ்மையான நாயகம் நமக்காக வேண்டிய குர்பானி கொடுக்குறாங்க. நம்ம குர்பானி கொடுத்துட்டாங்க வாழும்போது, நமக்காக வேண்டிய. ஏன் இந்த உம்மத்தில் சில பேர் பிடிவாதமா கொடுக்காம இருக்கலாம், கொடுக்க முடியாதவங்க இருக்கலாம். யா அல்லாஹ் அவர்களை எல்லாம் இந்த குர்பானை கூட நீ பிடிச்சிடாத, குற்றவாளி ஆக்கிறாத, அதை நான் கொடுக்கிறேன். நாயகன் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து அதிகமான இமாம்கள் சொல்லுவாங்களாம், குர்பானை சுன்னத்து கிஃபாயான்னு சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து. என்ன காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி கொடுத்துட்டாங்க, நம்ம கடமை போயிருச்சு. அதாவது எப்படி ஜனாசா ஃபர்து கிஃபாயாவோ அது போன்றது, இது சுன்னத்து கிஃபாயா, ஒரு சிலர் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு சில இமாமுடைய கருத்து இது. அதனால எல்லாரும் கொடுக்காம வந்துடக்கூடாது. ஒரு சில இமாமுடைய கருத்து. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கொடுத்துட்டாங்க. அதுபோல குர்பானில் சில சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் ஆயிருச்சு இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு ஹஸரத் அவங்க பேசுனாங்க, வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறானா, ஹஸரத் இன்னைக்கு எங்களுடைய வீட்டில் கூட்டு குர்பானி கொடுக்கப்படுது, ஆனால் அறுக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா போதையில் அறுக்கிறார். சாராயம் குடிச்சிட்டு என்ன செய்யறாரு, ஆடை மாடை அறுக்கிறது கூடுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஹஸரத் வருத்தப்படுத்தி இப்படிமா அறுப்பாங்க, இந்த வீடியோலாம் போட்டு காட்டாவா, அப்படி அறுக்கிறாங்க. என்ன காரணம், பெருநாள் அன்னைக்கு அவர் 50-60 ஆடு அறுக்கணும், 50 மாடு அறுக்கணும், அவரால் முடியாது. கொஞ்சம் போதையில் என்ன செய்யறாரு, கொஞ்சம் சாராயத்தை குடிச்சிட்டு இப்படி அறுத்தா கூடுமாங்க. யோசிச்சு பாருங்க, நீ நடைபெற தான் செய்யுது. இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு நேரத்தில் இன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹஸரத் கபரு தோன்றாங்க, போதையில் ஒருத்தர் தோன்றினார். ஒரு நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு போதையில் சாராயத்தில். இப்போ எங்கே பாருங்க, கபரு குழியில கூட சாராயத்தில் நிற்கிறாராம். கபரு அவரை பிடிச்சிடாதாங்க. கபரு தோண்டும் பொழுது கூட போதையில இருந்தாருன்னா கபரு உள்ள கூட பயம் இல்லை. இவர் எந்த அளவுக்கு இறையத்தின் உள்ளத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. கபருக்குள்ள நிற்கிறாரு, போதையில மப்புல இருந்தாருன்னா அப்போ இன்னைக்கு ஆடு மாடு அறுக்கும் போதெல்லாம் மப்புல இருக்க மாட்டாரா? இப்படி ஒரு கேள்வி வருது. இப்படி ஆடு அறுக்கிறவங்க போதையில் இருக்கலாமா? அப்போ அசுத்தவங்க சொல்லுவாங்க அது கூடாது. உண்மை அப்படி இருந்திருந்தா அது ஹராம் தான். ஏன் குர்பானி இறைச்சி அந்த நேரத்தில் ஒருத்தர் ஹராம செஞ்சுக்கிட்டு இவர் ஆடு மாடு அறுத்தாரா எப்படிங்க நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும்? ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நீ குர்பானி கொடுக்கும் இது போன்ற சில மசாயில்கள், சில சுன்னத்தான செயல்பாடுகள், நீ குறிப்பா இன்னைக்கு ஆங்காங்கே கொடுக்கப்படக்கூடிய கூட்டு குர்பானிகள் போய் பாருங்க. நீங்க அதிகமான இடங்கள்ல என்னென்ன வேதனைக்குரிய விஷயம், கூட்டு குர்பானிங்கிற பேரில் நல்ல மாடுகள் கொடுக்கப்படுறது இல்லை. தேய்ந்து போன இத்து போன மாடுகள் ஒரு சில இடங்கள் நல்ல மாடுகள் கொடுக்குற இடங்களும் இருக்குது. இருந்தாலும் அதிகமான இடங்களை பார்த்தீங்கன்னா கூட்டு குர்பானிங்கிற பேர்ல தோலுக்கு ஆசைப்பட்டு தனக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தா மட்டமான ஆடுகள், அல்லது என்ன செய்யறாங்க, பங்கை கூட்டிடுறாங்க. 7 பங்குக்கு மேல போனால் எல்லாத்துக்கும் கூடாது, 8 பங்கா சேர்த்து மாடா இருக்கிறது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் கவனம் வைங்க. நம்முடைய குர்பானி அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.